அதெல்லாம் செய்யணும்பா, உயர்ந்த ரகத்தில் செய்யணும். இதுதான் நம்ம அறிவாட்ட நகப்புறாலும் உணர்ந்தது. உயர்ந்த பொருள் சாமி கொடுக்கணும், தாழ்ந்த பொருள் தான் வச்சுக்கணும். இதுதான் புராணம் காட்டு. ஆனால் அப்படி நடைமுறை செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வண்டி பழசானதான் அடியாட்ட கொடுக்க தோணும், புதுசாக வாங்கி கொடுக்க தோணும். செல்லு பழசானதான் கொடுக்க தோணும். சட்டை 2 பேரும் போட்ட பிறகு தான் கொடுக்க தோணும். சட்டை வேணா கொடுக்குறோம், சில பொருள் தான் கொடுக்க முடியும், பல பொருள் கொடுக்க முடிய மாட்டேங்குது. அடியாருக்கும் சரி, சாமிக்கும் சரி. புரியுதா? சொல்ல புரியுதா? ஏதோ விளக்கெண்ணு வைக்கிறான், அந்த விளக்கெண்ணை வந்து விளக்கெண்ண மாதிரி வைக்க வேண்டியது. நல்லெண்ணெயை உயர்ந்த ரகமாக கொடுங்கன்னு கேட்டு வாங்கி வைக்கிறேன். 100 எண்ணெய் வாங்கி வைக்கிறதுலே நான் கம்மியாக இருக்கேன், டென்ஷனாக இருக்கேன். அப்புறம் சாமி விளக்கு வச்சுக்கேன். உனக்கு விளக்கு போட்டேன்னு என் வாழ்க்கையை விளக்கவே மாட்டேங்க, உன்னை விளக்கி வைப்பாடாமல் இருக்கான். என்ன சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. அது சின்ன சின்ன விஷயம். அதே நம்ம வீட்டுக்கு எனக்கு அப்படின்னு அப்படி பார்ப்பேன். பார்த்து பார்த்து பௌர்மாருக்கு நல்ல நடக்கும், இதையும் கொடுங்க அப்படிலாம் வாங்கி. இது ஒரிஜினல் செக்கு ஆட்டு என்ன அப்படின்னு நல்ல இட்டு பொடியை வேற வச்சு யோசிச்சு பாருங்க. சாமி செய்யறத ஏதோ ஒரு பொருள் 10 ரூபாய்க்கு பிஸ்கெட்டை வாங்கி வச்சு வேண்ட முந்திரி பருப்போ பாதாம் பழம் வச்சு கொடுக்கணும். அதெல்லாம் தனியாக பாலில் நான் போட்டு குடிக்கிறது. நடைமுறை இந்த அற்புதம் பண்ணிட்டு யாரும் மாறியப்போம் சொல்லணும். எதுக்கு சொல்லலாம்? அதன் மூலம் பாடம் தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பாடம் தெரிஞ்சுக்கணும்? உயர்ந்த பொருள் சாமியை கொடுக்கணும். இதான் வரகுண பாண்டிய செய்கிறாரு. எல்லா பொருளும் உயர்ந்த பொருளாக போடுவார். கட்டிக்கிட்டார் மனைவி, பார்க்க அவ்வளோ சிவலட்சணமாக நல்லா இருக்காங்கப்பா, கண்குள்ளாக காட்சியாக இருக்காங்க. பார்த்தாரு, இந்த பெண்ணு என்னோட வாழ்றத உன்னோட வாழ்றதான் சிறப்பு, நீ வச்சுக்கோ அப்படி கொடுக்குறாரு வரகுண பாண்டியன். கொடுத்தோன்னே சாமி என்ன செஞ்சாரு? அவர் கையை மட்டும் வெளியில் வளையணியில் கை மட்டும் இப்படி கொடுத்து பாக்கி அவங்களுடைய திருமேனியெல்லாம் சாமி சிவலிங்கத்தில் சேர்ந்துருச்சு. கை மட்டும் வெளியே தொட்டிட்டு இருக்கு. மறுநாள் ஊருக்காரங்க அலரடிச்சு வராங்க. குருக்கள் பயந்துட்டு ஓடி வர்றாரு. என்னடா கையிலுக்கு போகணும் அப்படின்னு. நம்ம எப்போ பூஜை பண்ண பயந்து அலற பயப்பட்டு குரு யாரு? குருக்கள். உடனே ராஜாவுக்கு செய்தி போடு ஓடி வர வந்து பாருங்க நான் எப்படி இருக்கு பாருங்க. அடிக்கிறாரு, கதறாரு, ஐயனே மருதமானா என்னோட கை பட்டுச்சுன்னு சொல்லி இந்த கையை நீ உள்ள இழுத்துக்கலையா? ஐயோ என்ன தவறு செய்துவிட்டு பிழை பொறுக்கணும் பெருமை அப்படிங்கிறார். சொன்ன உடனே சாமி அசையணும். வரகுணனே வருந்தக்க நின் பெருமை உலக அறிய செய்வோம். உடனே கை உள்ள போகுது. பூமழையா போகுது. ராஜாவோட அரசாட்சி நம்ம இருக்கிறோம் கேட்கிறார்.